நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். ஓடப்பள்ளி, பாப்பம்பாளையம், கடச்சநல்லூர், பள்ளிப்பாளையம், அக்ரகாரம், பல்லக்காபாளையம், தட்டாங்குட்டை, குப்பாண்டபாளையம் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் 1,33,18,000 ரூபாய் மதிப்பிலான வடிகால் அமைத்தல், கான்கிரீட் தளம் அமைத்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல், கழிப்பிடம் அமைத்தல், மூடுக்கல் அமைத்தல் உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளுக்காக இப்பூமி பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் 2 படுக்கைக்கு 1 செவிலியர் இருக்க வேண்டும் என்பது இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதி. ஆனால் ராஜாஜி மருத்துவமனையில் 1177 செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய நிலையில் வெறும் 569 செவிலியர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர். இதனால் போதுமான செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் விரைந்து காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் மின்துறை, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை என மக்களின் உயிர் காக்க வேண்டிய அனைத்து துறைகளிலும் நீடிக்கும் பணியாளர் பற்றாக்குறையை விரைந்து நிரப்ப விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே போலி பத்திரங்கள் பதிவு செய்ததோடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என ஆணவத்துடன் பேசும் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பொம்மநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சின்னகம்மாள் என்பவரின் பூர்வீக நிலத்தை சார் பதிவாளர் பாலமுருகன் வேறொரு நபருக்கு போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார். அதை அறிந்த சின்னகம்மாளின் உறவினர்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதையெல்லாம் கண்டு கொள்ளாத பாலமுருகன் எனக்கு அமைச்சர் வரை தொடர்புள்ளது எனவும் என்னை எதுவும் செய்ய முடியாது எனவும் ஆணவமாக பேசுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தவறு செய்யும் அரசு அதிகாரிகளுக்கு விடியா திமுகவின் அமைச்சர்கள் துணை நிற்கிறார்களா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுதந்திர தின விழா தொடர் விடுமுறையை முன்னிட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தின கொண்டாட்டம் வியாழக்கிழமை வருவதை ஒட்டி தொடர் விடுமுறை காரணமாக சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை மற்றும் சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக வழக்கம் போல உள்ள விமான டிக்கெட்டுகளின் விலை சராசரியாக 2000 முதல் 6000 ரூபாய் வரை பல மடங்கு உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நீதிமன்றத்தில் தன் நண்பனின் கொலைக்கு பழி வாங்கிய 3 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் அவரங்காடு பகுதியில் வசித்து வந்த சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் ஒரு கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்தார். தங்களது நண்பரின் கொலையில் சம்பந்தப்பட்ட அக்னிராஜை அவரது எதிரிகள் கொன்ற நிலையில் அக்னிராஜின் நண்பர்கள் பழிக்கு பழியாக பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி ஆகிய 3 பேரை கொலை செய்தனர். இந்த கொலை முயற்சியில் தப்பிய மற்றொருவரான வினோத் கண்ணனை ஆந்திராவில் இருந்து நண்பர்கள் மூலமாக வரவழைத்து பல்லடம் அருகே கரையான்புதூரில் அக்னிராஜின் நண்பர்கள் கொலை செய்தனர். பழிக்கு பழியாக நடந்த கொலை தொடர்பாக 4 பேர் கைது செய்த நிலையில் அக்னிராஜின் தந்தை உள்பட 3 பல்லடம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தப்பிக்க முயன்ற ரவுடி ரோஹித்தை வலது காலில் சுட்டு பிடித்ததாக காவல்துறையினர் கூறும் நிலையில் நடக்க முடியாத ரோஹித் எப்படி காவலர்களை தாக்கிவிட்டு தப்பித்திருக்க முடியும் என அவரது பாட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரோஹித்தை பார்க்க வந்த அவரது பாட்டி காணிக்கை மேரி காவல்துறையினர் கூறுவது நம்பும்படியாக இல்லை எனவும் தொடர்ந்து ரோஹித் மீது பொய் வழக்குகள் பதியப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். டீப் சத்தத்தில் மாமூல் வாங்கினா ஆறு ஓட கையை வெட்டினா சார் நியாயம், இது நியாயம் வேணும், எங்களுக்கு நியாயம் வேணும். இது போலீஸ் அராஜகம் ரொம்ப. இவங்களுக்கு அவார்டு வாங்கணும், ஸ்டார் வாங்கணும்னா நியாய நீதியாக பிடிச்சி இது பண்ணுங்க. விடியா அரசு மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியை சேர்ந்த உணவக உரிமையாளர் கண்ணீர் மல்க கோரிக்கையை விடுத்துள்ளார்.
பாவளம் கிராமத்தை சேர்ந்த மலர் என்பவர் சங்கராபுரம் பகுதியில் சாலையோரமாக ஹோட்டல் நடத்தி வருகிறார். விடியா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் 500 ரூபாய் வந்த மின் கட்டணம் தற்போது 2000 ரூபாய் வரை வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் வருமானத்தை விட மின் கட்டணம் அதிகமாக வருவதால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளதால் விடியா அரசு மின் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என கோரிக்கையை விடுத்துள்ளார். திறனற்ற திமுக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு குறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.